பிரபாகரன் இறப்புக்கு முன்பு சீமானிடம்தான் அடுத்த கட்ட நகர்வுகள் கொண்டு செல்ல வேண்டும், சீமானிடம் ஒப்படைக்கப்பட்டதாக சீமான் சொல்வது எந்த அளவுக்கு உண்மை? நீ எங்கடா போற? உண்மையில இது தவறான கருத்து. இதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நான் இந்த ஏரியாவில் ரவுடின்னு பாமாயிட்டியா? இப்ப நீ ஏத்தல எவனுமே எனக்கு பயப்பட மாட்டாங்க. சொன்னா எங்க அம்மா சத்தியமா ரவுடி. ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு பாரு, நமக்காக அம்பட்டு போலும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. ஆனால் சீமான் நான் பிரபாகரனை சந்தித்தேன், பிரபாகரனிடம் ஆமைக்கறியை சாப்பிட்டேன், பிரபாகரனிடம் எடுக்கப்பட்ட புகைப்படம் என்று சொல்கின்றார். இதில் எது உண்மை? இது பூராமே பொய். சீமான் அவர்கள் காட்டிய படம் அது போலி என்பதை அந்த படத்தை செய்தவரை அவர் ஒத்துக்கொண்டுட்டார் ஊடகங்கள். நான் பிரபாகரனை சந்திக்கலைங்கிறேன். இப்ப சொன்னதான் நெசம். ஆமக்கறி சாப்பிட்டார் கொண்டாரண்டு குளத்தூர் மணி என்ன கோவை ராமகிருஷ்ணன் நெடுமாற ஐயா எல்லாம் வரும்போது அந்த கலை நாங்கள் அழைத்து சென்றிருந்தோம். நாங்கள் இவர்களுக்கெல்லாம் ஆமா முயல் என்று நாங்கள் கொடுத்தது, நாங்கள் என்ன சாப்பிடுறோமோ அதைத்தான் நாங்கள் அவர்களுக்கு வழங்கி இருக்கிறோம். இவனை பத்தி ஒண்ணுமே இல்லையா? பச்சை கிளிங்கிற வார்த்தையே இதுல இல்லைங்க. தமிழகத்துல அரசியல் களத்துல வேலைக்கு போகாம அரசியல தொழிலா செய்யக்கூடிய ஒரு சீமான் கடைசி வரைக்கும் வேலை வெட்டிக்கு போகாமே நாம வாழ்ந்து காட்டணும். இதுதான் நம்ம லட்சியம். ஓகே, சத்தியம் பண்ணுங்க. சீமானுக்கு வருமானம் எங்க வருது என்று பார்த்தால் வெளிநாட்டில் உள்ள ஈழத்தமிழர்கள் தான் அந்த பணத்தை தராங்க. எனது குடும்பம் 2ஆம் உலகப் போரில் அழிந்து விட்டது. என்னுடைய இந்த இயலாமைக்கு தங்களால் முடிந்த பொருள் உதவி செய்யவும். ஈழத்தில் போர் நடக்கும் போது மதுரையில் பாண்டியன் லாட்ஜில் விஜயலட்சுமியுடன் உல்லாசமாக இருந்திருக்கிறார். அதாவது ஈழத்துல மக்கள் குத்து குத்தாக கொல்லப்படுறாங்க, குழந்தைகள் கொல்லப்படுறாங்க, பெண்கள் கொல்லப்படுறாங்க, ஒரு மிகப்பெரிய வேதனை துன்ப துயரத்தில் இருக்கிறாங்க. அந்த சமயத்தில் சீமான் சற்றும் மனசாட்சி இல்லாமல் கல் மனதுடன் ஒரு காம வெறியுடன் மதுரையில பாண்டியன் லாட்ஜில ரூம் போட்டு கூத்தடிச்சிருக்கிறாரு. ஆமா, தெரியாம தான் கேக்குறேன். லைட் ஆஃப் பண்ண மாட்டியா? இல்லப்பா, இருட்டா இருந்தா எனக்கு ரொமான்ஸ் பண்ண வராது. அவரை ஈழத்தமிழ் மக்கள் நீங்க போற்றுறீங்க, பாராட்டுறீங்க, புகழ்றீங்க, அவரை பின்னாடி பின் தொடர்றீங்க. சீமான் மாதிரியான ஆட்களோட பழகினா எங்களையும் வீட்டுல அடிப்பாங்க. நியாயமான உங்களோட கேள்வி. உண்மையில இந்த தகவல் எல்லாம் புலம்பெயர் தமிழ் மக்களுக்கு எதுவுமே தெரியாது. நீ ஒரு டுபாக்கூரு, உன்னை நம்பாதேன்னு இவங்கிட்ட எத்தனை தடவை சொன்னேன். இல்ல, ஒரு போர்க்களத்துல இத்தனை உயிர் பலியாகிறாங்க, அந்த சமயத்துல ஈவு இரக்கம் இல்லாம காமவீருடன் சீமான் செயல்பட்டு இருக்கிறாங்க. ஆனா ஈழத்து ஒட்டுமொத்த மக்களை நீங்க வேடிக்கை பாக்குறீங்க. கூட்டத்தை பூரா திருப்பி விட்டானே. பிரபாகரனுக்கு மிகப்பெரிய துரோகம் செய்தது, ஈழத்துக்கு மிகப்பெரிய துரோகம் செய்தது யார் என்றால் சீமான் தான். அவர்தான் ஆர்எஸ்எஸ் கைகூலி. நான் அப்பட்டமாக சீமானுடைய தம்பி நான் குற்றச்சாட்டுகிறேன். எங்க அண்ணன் சீமான் ஒரு ஆர்எஸ்எஸ் கைகூலி. கூட வந்தவனே கன்ஃபார்மா சொல்லிட்டா, தூக்கி உரசி. சீமான் செய்த தவறு உண்மையில நான் கண்ணால காணையில எங்கட மக்கள் அறியவே இல்லை. இப்ப சந்தோஷம் சொல்லி முடியத்தான் எங்களுக்கு தெரிய வருது. இனியும் நாங்கள் அப்படி நிக்க மாட்டோம், நிக்க போவதில்லை. இங்க இல்லன்னா நான் பழனிக்கு போறேன், அங்கேயும் தோர்த்தனா, திருப்பதி போறேன், அங்கேயும் தோர்த்தனா, திருப்பதி போறேன், அங்கேயும் தோர்த்தனா. அட விடுங்கண்ணே, தமிழ்நாடு இல்லன்னா இமயமலைக்கு போறேன். இந்தியாவில பிச்சை எடுக்க இடம் இல்ல. மாபெரும் தலைவனாக பிரபாகரனை ஏற்றுக்கொண்ட நீங்கள் காமவெறி பிடித்த பொறுக்கித்தனமா பேசக்கூடிய, மிகவும் கீழ்த்தனமா பேசக்கூடிய, அயோக்கியத்தனமா பேசக்கூடிய சீமானை ஏற்றுக்கொண்டிருப்பதுதான் வருத்தமாக உள்ளது, வியப்பாக உள்ளது. ஏண்டா சீமானு விஜயலட்சுமி திருமணம் செய்து கொள்றேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தாரு. அதன் பிறகு ஈழப்பெண்ணை திருமணம் செய்யறேன்னு சொன்னாரு, அத விதவை பெண்ணை திருமணம் செய்யறேன்னு சொன்னாரு, அதுவும் பண்ணல. நீ ஒரு வார்த்தையை சொன்னதை ஒழுங்கா செஞ்சிருக்கியாடா? நீ கட்சி ஆரம்பிச்சோன்னு என்ன சொன்ன? எனக்கு கல்யாணம்னு ஒன்று நடந்தா போரில் பாதிக்கப்பட்ட இலங்கை பெண்ணை தானே கட்டுவான்னா, அதுக்குள்ள இந்த விஜயலட்சுமி சாமம் போட்டு 2 வாட்டி கரு கழிச்சுட்டான். பிரபாகரனை பின்பற்றிய நீங்கள் எந்த காரணத்துக்கொண்டும் எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் ஏமாறக்கூடாது. என்னையா பேசிக்கிட்டு இருக்க? 3 வேளை சோத்துக்கு உணவு வச்சிட்டு போயிடாதியா? விடுதலை புலி தலைவர் பிரபாகரன் தான் ராஜீவ் காந்தியை கொன்றார், கொல்லப்பட்டார் அப்படின்னு சீமானு வெளிப்படையாக பகிரங்கமாக மேடையில சொல்றாரு. சார், இவனை என்ன பண்ண சார்? எந்த இடத்திலையும்
எங்கட தலைவர் நாங்கள் இந்தியாவுக்கு எதிராகவோ இல்ல உலக ரீதியாக அரசுகளுக்கு எதிராகவோ நாங்கள் ஆயுதம் ஏந்தவில்லை என்பதை எங்கட தலைவர் சொல்லிட்டார். இது சீமானுடைய சொந்த கருத்தே தவிர ராஜீவ்காந்தி அவர்களுடைய மரணத்துக்கும் எங்கட விடுதலை இயக்கத்துக்கும் தமிழ் மக்கள் ஈழ மக்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. பிரபாகரனுடைய மகன் சொல்லக்கூடியவர் இவர் பிரபாகரனுடைய அண்ணன் மகனை இழிவுபடுத்துகின்றார் என்றால் அது பிரபாகரனை இழிவுபடுத்துவதற்கான சமம். அசிங்கமாக தேவடியாப்பா என்ற வார்த்தை பயன்படுத்துறார். நான் இருந்தா உன்னை தலைமையில தொங்க விட்டு என்ன 26 அடிச்சிருப்பேன். ஏன் அமைதியா வேடிக்கை பாக்குறீங்க? ஏன் யாரும் கண்டிக்கல? அதெல்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம். மாமனை திருப்பி ஒரு அப்புமா. ஆக மொத்தத்துல யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் ஈழ மக்களுக்கு நல்லது செய்தால் போதும் என்ற அடிப்படையில் நீங்க எல்லாம் பொறுத்துக்கிட்டு ஒன்றுபட்டு இருக்கிறீங்க. ஆனால் உங்களுடைய எதிர்பார்ப்பு உங்களுடைய செயல்பாடுகளை எல்லாமே சீமான் குழி தோண்டு பதித்துக் கொண்டிருக்கின்றார். ஏய், உன்னெல்லாம் குளத்துல தூக்கி போட்டு ஊற வச்சு அடிக்கணும்டா டுபுக்கு. காசி கதேரா இல்லங்க, ஈழத்துக்காக வைகோ அவர்கள் எவ்வளவு செஞ்சிருக்கிறாரு, எவ்வளவு பேசியிருக்கிறாரு, எத்தனை முறை சிறைக்கு போயிருக்கிறாரு. அந்த அளவுக்கு பேசக்கூடிய வைகோடைய குடும்பத்தை சார்ந்தவர்களே சீமானுடைய பேச்சால் தீக்குளிச்சு இறந்திருக்கிறாங்க. அந்த அளவுக்கு சீமான் ராஜபக்சேவோட மிகவும் கொடூரமான முறையில் உள்ளார். சீமானை யாராவது விமர்சனம் செய்தாங்கன்னா அவங்க குடும்ப பெண்களையும் எல்லாரையும் இழுத்து அசிங்கப்படுத்துவார், நிர்வாணப்படுத்துவார், கேவலமா பேசுவார். சீமான் செய்கிற விஷயத்திலிருந்தா சீமான் அதுக்குரிய தண்டனையை இயற்கை வழங்கும். நான் வர்றேன். மாமன அவ்வளவு சீக்கிரமா என்கிட்ட இருந்து போக முடியாது. உள்ள போ. குள்ளா நீ போ. பின்னால கதவு இருக்கு, முன்கதவு மட்டும் தானே மூடிக்க. உள்ள போய் சுடுறான் பாரு. அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, பிரபாகரன் ஒரு தீவிரவாத இயக்கம் அவரா முன் வந்து சொல்றாரு, முன் வந்து சொல்லிட்டு சவால் விடுறாரு. அவர் சொல்லக்கூடியது என்ன தெரியுமா? அவரை முன்னிலைப்படுத்துறாரு, அவரை வீரனா காட்டுறாரு. ஆனால் பிரபாகரனை சிறுமைப்படுத்துறாரு, ஈழக்கூடிய சிறுமைப்படுத்துறாரு, ஈழ தலைவர்களை சிறுமைப்படுத்துறாரு, தன்னை மட்டும் முன்னிலைப்படுத்துறாரு. இந்த பொழப்புக்கு 4 பேர் கிகோலோ பையா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் கேட்கலையா சார்? இன்று பிரபாகரன் என்று பேசக்கூடிய சீமான் விரைவில் தற்போதே பிரபாகரனுடைய மதிப்பை குறைத்துக் கொண்டே வந்து கொண்டிருக்கிறார். நாளை தூக்கியும் நிறுத்தி விடுவார். அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். சீமான் தானும் செய்ய மாட்டாரு, அடுத்தவங்களை செய்யவும் விட மாட்டாரு. சீமான் ஆட்சிக்கும் வரமாட்டாரு. சீமான் ஒரு வியாபாரி. சீமானுக்கு என்ற எந்த தொழிலும் இல்லை. இந்த அரசியலை வைத்து பிழைத்துக் கொண்டிருக்கின்றார். எப்படி ஈழத்தில் போர் நடக்கும் போது, ஈழத்துடைய போர் முடிவுக்கு வந்த பிறகு சீமான் எப்படி இருந்தார், இப்போது எப்படி இருக்கின்றார் என்று பாருங்கள். அன்றைக்கு சீமான் எளிமையாக ஏழ்மையாக இருந்தார். இன்னைக்கு சீமான் மிகப்பெரிய கோடீஸ்வரன், ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். தெரியுது, ரொம்ப காட்டாத. பிச்சை போட்டவன வெளியே நிக்கிறான், உருவிக்கு போறான். உண்மையில தமிழக அரசுக்கும் அந்த உள்ள மக்களுக்கும் அந்த இயக்கங்கள் கட்சிகள் எல்லோருட்டையும் கேட்கிறது, சீமானுடைய கசப்பை வச்சுக்கொண்டு எங்கட விடுதலை இயக்கத்தையும் எங்கட ஈழத்தமிழர்களையும் ஊரங்கட்டி விடாதீர்கள். உங்களுடைய ஆதரவு வேணும். நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து மத்திய அரசுக்கு அழுத்தத்தை கொடுத்து எங்கட விடுதலைக்கு நீங்கள் எல்லாரும் உண்டா நிக்கணும் என்பதை நாங்கள் வலியுறுத்தி இந்த ஊடக வாயால உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்வோம். ஹலோ, இன்னைக்கு போஸ்ட் ஆஃபீஸ் லீவுங்க. உள்ள போ. அப்ப தந்தி அது உன் சொந்தக்காரங்க எல்லாம் நான் கொடுத்துறேன். உள்ள போ. நாங்கள் என்ன சொல்கிறோம் பெற்றோர்களே, பெரியோர்களே, பல பேரும் முகநூல்ல சொல்றது என்னன்னா, நாளைக்கு ஒருவேளை தலைவர் பிரபாகரன் அவர்களே நேரில் வந்து இல்லை செந்தமிழன் சீமான் என்னோடு படம் எடுக்கவே இல்லை என்று சொன்னாலும் கூட நாம் தமிழர் பிள்ளைகள் நம்ப மாட்டார்கள் என்று சொன்னார்கள். நாங்கள் இந்த இடத்தில் பதிவு செய்து விடைபெறுகிறோம். ஆம், செந்தமிழன் சீமான் என்னோடு படம் எடுக்கவே இல்லை என்று சொன்னாலும் கூட நாம் தமிழர் பிள்ளைகள் நம்ப மாட்டார்கள். ஆமா, நீங்க யாரு? என்னாச்சு இவனுக்கு? நான் உன் பாச நேசம் பண்ணிட்டா. இவன் கிருஷ்ணமூர்த்தி, நீ என்கிட்ட வேலை செய்யற கோபாலு, லேபர். ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.